உங்கள் பையன் கடையில் பீர் வாங்குறத பார்த்தேங்க, ஒரு போதைப்பாக்கு வாங்கினா அல்லது கூலிப்பூ வாங்கினா அப்படி சொல்லி உங்கள்கிட்ட வந்து யாராவது சொன்னாங்கன்னு சொன்னால் எப்படி உணர்வீங்கங்க? போதையினுடைய பாதிப்பு அன்றாட நம்முடைய கண் முன்னால் பார்த்து வளர்ற நம்ம குழந்தைகள் அதை ஒரு காலமும் தொற்றக்கூடாது அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம நினையாத நேரத்தில் அந்த குழந்தைகள் இப்படி ஏதாவது ஒரு செயலை செய்யும்போது அப்படியே மனசு உடஞ்சி போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு பேசுறது, மிரட்டுறது, திருத்துறது, அதை விட போதை பழக்கத்தினுடைய தீமைகளை பற்றி குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய வயசு 5 வயசுன்னு சொல்கிறாங்கங்க. ஆச்சரியமாக இருக்குது. 5 வயசு குழந்தைக்கும் போதைக்கு என்னடா சம்மந்தம் அப்படி சொல்லி இப்போவே சொன்ன அந்த குழந்தைக்கு அதை பற்றி என்ன தெரியும்னு சொல்லி இன்னைக்கு டிவியில், திரைப்படத்தில், அவங்க சமூகத்தில் பார்க்குறது எல்லாமே போதையை பற்றி தானேங்க. அதனால் எல்லா குழந்தைகளுக்கும் அதை பற்றி தெரியுது. அதை பற்றி ஆர்வம் அந்த குழந்தைகளுக்கு இயல்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்க்கணுமே அப்படி சொல்லி. அது மட்டுமல்ல, இன்றைக்கெல்லாம் 10 வயதுலேருந்தே குழந்தைகளுக்கு இத்தகைய போதைப் பொருட்கள் அறிமுகமாகிடுதுங்க. கடைகளில் முட்டாய் வடிவிலேயே நிறைய போதைப் பொருட்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைகளை மதுவுக்கு அறிமுகப்படுத்துறது போல், ஒரு இனிஷியேஷன் கொடுக்கறது போல் கடைகள்லேயே, அதுவும் பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகள்லேயே ஸ்வீட் பீர் கிடைக்குது, நான் ஆல்கஹாலிக் பீர் கிடைக்குது. அதை ஒரு லைசன்ஸோடு அந்த குழந்தைகள் வாங்கி குடிக்கிற அளவுக்கு சூழல்கள் மாறி இருக்குது. ஆக அந்த குழந்தைகள் ஒரு பழக்கத்துக்குள்ளே வந்த பிறகு அந்த குழந்தைகளை பிடிச்சி வச்சு திட்டுறதும் அல்லது மிரட்டுறதும் அதெல்லாம் ஒர்க் ஆகாதுங்க. ஆகவே தான் சொன்னாங்க, வருமுன் காப்பது நலம். ஆக இந்த வீடியோவில் முதல்ல பெற்றோராக உங்களது குழந்தைகளுக்கு 5 வயசுலேருந்து நீங்கள் எப்படி அந்த ஒரு கற்பித்தலை தொடங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் டீனேஜ் பருவத்தில் அந்த குழந்தைகளை எப்படி நீங்கள் கையாளணும், ஒருவேளை அந்த குழந்தைகள் இத்தகைய போதைப் பொருட்களை எடுக்கிறாங்க அப்படி தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. ஒரு 5-6 வயசில் குழந்தைகள் ஓரளவு அந்த துருதுருப்புலாம் அடங்கி நீங்கள் சொல்கிற அறிவுரைகளை கேட்குற ஒரு பக்குவமான பருவங்க. அந்த குழந்தைகளுக்கு சிந்தனை வளர்ந்துருக்கும், வெளியில் நடக்கிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக தொடங்கியிருப்பாங்க. அதனால் இந்த வயசில் தான் இத்தகைய அறிவுரைகளை அதிகமாக குழந்தைகளுக்கு சொல்லணும்னு சொல்கிறாங்கங்க. அதுவும் இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் போதைப் பொருட்களை பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு உணர்வு பூர்வமாக பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, நெருங்கியவங்க சொன்னாதான் அது மனதில் ஆழமாக பதியும்னு சொல்கிறாங்கங்க. அதனால தான் பெற்றோரை இந்த ஒரு கடமையை செய்கிறதுக்கு நம்ம சொல்கிறோங்க. ஆக 5 வயதுலேருந்து தொடங்குகிற இந்த கற்பித்தலை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படி சொன்னால், குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்களில் கொடுக்கறது போல் ஒரு கருத்துரையோ அறிவுரையோ கொடுக்கறது உங்களுடைய கடமை இல்லைங்க. அப்படி அந்த குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு, உட்கார்றா, குடியினுடைய தீமைகள் என்னெல்லாம் தெரியுமாடா அப்படி சொல்லிலாம் நீங்கள் ஒரு அறிவுரை சொல்ல தொடங்குனீங்கன்னா குழந்தைகளுக்கு அதை இயல்பாக உள்வாங்கிறதுக்கான மனசு இருக்காதுங்க. அதுவும் பல வேளையில் அம்மா இப்போ அறிவுரை சொல்ல போகிறாங்க அப்படி சொன்னாலே இயல்பாகவே குழந்தைகள் அவங்களுடைய காதையும் மனதையும் பூட்டிடுவாங்க. ஆக என்ன சொல்கிறாங்க அப்படி சொன்னால், குழந்தைகள் இயல்பாக வீட்டில் இருக்கும்போது அந்த போதையினுடைய தீமைகளை பற்றி விளக்குறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஒரு பெற்றோர் கவனிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஒருவேளை உங்கள் குழந்தையோட செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, செய்தி வருது, ஒரு புகழ்பெற்ற நடிகர் இளம் வயது, ஒரு 40 வயதுக்குள்ளேயே குடிப்பழக்கத்தினால பல நோய்களுக்கு உட்பட்டு இறந்து போகிறார். ஆக இந்த ஒரு செய்தியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ரிகர் கிடைக்குது, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இதை பற்றி விளக்குறதுக்கு. செய்தியை பாஸ் பண்ணுறீங்க, அந்த குழந்தைகிட்ட அதை பற்றி கேட்குறீங்க, இதை பற்றி என்னடா நினைக்கிறேன். அப்போ அந்த குழந்தையே சொல்ல தொடங்குங்க, நல்ல ஃபேமஸாக இருந்த நடிகர்ப்பா, ஆனால் இப்படி குடியினால இப்படி திடீர்னு இறந்துட்டா இருப்பாருங்க. அப்படி அந்த குழந்தை அந்த நீங்கள் சொல்ல போகிற அறிவுரையை கேட்குறதுக்கு தன்னை தயாரிச்சிட்டுது அப்படி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் மேற்கொண்டு பில்டு பண்ணுறீங்க. ஆமாடா, குடியினால் இந்த நடிகருடைய வாழ்க்கை மட்டுமில்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஃபுட்பால் பிளேயர் இருந்தார், குடிச்சுக்கிட்டு காரை ஓட்டி பாதையில் நடந்து வந்த 2 பேரை இடித்து கொன்று இருக்கிறார், இப்போ அவர் ஜெயிலில் இருக்கிறார், அந்த இறந்தவங்களுடைய குடும்பம் என்ன பாடுபடும் பார், இதுக்கெல்லாம் காரணம் என்ன, குடிதான் அப்படி சொல்லி குடியினால் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத உங்கள் குழந்தையுடைய மனதில் ஆழமாக பதிக்கிறீங்க. முதல்ல இந்த வயதில் குழந்தைகளுக்கு சொல்லப்படுற தகவல்களை கடைசி காலம் வரைக்கும் மனசில் வச்சு பாதுகாப்பாங்கங்க. ஏன்னா எந்த எதிர்ப்புணர்வும் இல்லாமல் ஒரு அமைதியான சூழலில் உங்கள் குழந்தையோட நீங்கள் ஆத்மார்த்த ரீதியாக உரையாடுறீங்க ஒரு சமூக தீமையை பற்றி. ஆக அந்த குழந்தைக்கு குடி தீமையானது, குடி தவிர்க்கப்பட வேண்டியது, போதை பழக்கம் ஒரு மனிதனை வாழ விடாது அப்படிங்கிற ஒரு ஒன்லைனர் அவனுடைய மனசில் விழுறது தான் ரொம்ப முக்கியங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி அல்லது உங்களுடைய அப்பா அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், அந்த குழந்தைக்கு தெரிஞ்சவங்க இந்த குடியினால் ஏதாவது ஒரு விபத்துலையோ அல்லது ஒரு பாதிப்பையோ சந்திச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்வை விளக்குறீங்க.
உங்களுடைய அனுபவத்தை பற்றி விளக்குறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா குழந்தைக்கு உங்களுடைய கதையை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த குழந்தைகிட்ட சொல்லணும், நானும் சின்ன வயசுலேயே இப்படி தான்டா, எனக்கு இப்படி அறிவுரை சொல்லித்தரதுக்கு யாருமே இல்லை, நானும் குடிக்க தொடங்கினேன், அப்புறம் ஒழுங்காக படிக்க முடியலை, சரியாக வேலை கிடைக்கல, பாரு அப்பா கூலி வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன்டா, ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்டா, என் குழந்தைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடவே கூடாது. குடிக்கும்போது நமக்கு சிந்தனை வேலை செய்யாது, சரியாக பேச முடியாது, சரியான செயல்களை செய்ய முடியாது, நமக்கு பல துன்பங்கள் வரும்டா அப்படி சொல்லி உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய அனுபவங்களை அந்த குழந்தைக்கு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு அந்த போதையின் மீதான ஒரு வெறுப்பு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுங்க. இப்படி அந்த குழந்தைக்கு சமூக அனுபவங்களையும் உங்களது சொந்த அனுபவங்களையும் விளக்கின பிறகு அந்த குழந்தைக்கு உங்கள் குடும்பத்தினுடைய அந்த ரூலை, ஒழுக்கத்தை அறிமுகப்படுத்துகிறீங்க. ஆக நம்ம வீட்டில் நீங்கள் யாருமே குடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி ஒருவேளை மீறி நீங்கள் போதைப் பொருட்கள் ஏதாவது பயன்படுத்திங்கன்னு தெரிஞ்சதுன்னா 1 வருடத்துக்கு நீங்கள் சைக்கிளை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அல்லது 1 வருடத்துக்கு எந்த புது துணியும் எடுத்து தர மாட்டேன், உங்கள் பிறந்த நாளுக்கும் கிடையாது, பண்டிகைகளுக்கும் கிடையாது, எந்த புது துணியும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்படி இதை செய்யக்கூடாது, மீறி செய்தீங்கன்னா இது தண்டனை அப்படிங்கிறத நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சரியாக அறிமுகப்படுத்தணுங்க. இது 5 வயசில் மட்டுமல்ல, என்ன சொல்கிறாங்கன்னா எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ, இது போல் ஒரு செய்தியை பார்க்கும்போதோ அல்லது வீட்டு பக்கத்தில் நடக்கிற ஒரு விபத்தை வச்சோ எப்பெல்லாம் போதையை பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் அந்த கொடுத்த கட்டளையை நினைவுபடுத்துறதுக்குமான ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அதை பெற்றோர் நீங்கள் பயன்படுத்தணுங்க. 5 வயசுலேயும் செய்யணும், 6 வயசுலேயும் செய்யணும், 7 வயசுலேயும் செய்யணும், தொடர்ச்சியாக இதை செய்துக்கிட்டே இருக்கணுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் குழந்தைக்கு அறிவுரை சொல்கிற பெற்றோரை மட்டும் இருக்கக்கூடாதுங்க. போதை தீமை அப்படி சொல்லி உங்கள் குழந்தைக்கு கற்பிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் போதை எடுக்காத ஒரு பெற்றோராக இருக்கணும். ஏன்னா பெரும்பாலும் குழந்தைகளுக்கு பெற்றோரை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு உணர்வு இருக்குங்க. அப்பாவே அதை குடிக்கிறாரு, அப்போ அது நல்லது தானே, அப்புறம் எனக்கு மட்டும் அதை தடை பண்ணுறதுக்கு ஏதோ அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறார், அது நல்லது இல்லாமல் அவர் குடிச்சிட்டு இருக்கிறாரு, குடித்த அப்பா நல்ல அப்பாவாக தானே இருக்கிறார், இந்த மாதிரி ஒரு எண்ணம் விழுந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தையை எந்த அறிவுரையாலும் தடுக்க முடியாதுங்க. இப்போது டீனேஜ் பருவத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு 10-12 வயதுலேருந்து அந்த குழந்தைகள் நான் சொன்னது போல் அந்த போதைப் பொருளுக்கு அறிமுகம் ஆவாங்க. அதுவும் டீனேஜ் பருவத்தில் நீங்கள் என்ன கட்டளை கொடுத்தீங்களோ அதை மீறணும் அப்படிங்கிற இயல்பான ஒரு குணம் இருக்கிற ஒரு பருவம். ஆக நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்துருந்தாலும், எவ்வளவு கட்டளை போட்டிருந்தாலும், எதை தடை செய்தீங்களோ அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் இயல்பாக இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் ஒருவேளை தவறு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆக ஒருவேளை அந்த குழந்தைகள் இப்படி ஏதாவது போதைப் பொருளை பயன்படுத்திட்டாங்க அப்படி சொல்லி தகவல் வருது அல்லது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அதுவும் டீனேஜ் பருவத்துக்குள்ளே போகும்போது 6ஆம் வகுப்புக்கு பிறகு ஒருவேளை அது வரைக்கும் ஊருக்குள்ளே படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, இப்போ வெளியே போவாங்க, அவர்களுடைய நண்பர்கள் வட்டாரம் மாறும். ஆக அந்த குழந்தைகள் எளிதாக அந்த போதைப் பொருட்களுக்கு அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. குறிப்பாக அந்த நண்பர்கள் கொடுக்குற ப்ரெஷர், அந்த நண்பர்கள் கூட்டத்திலே ஒருவேளை கிரிக்கெட் விளையாடுற நண்பர்கள் சேர்ந்து இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குழுவில் கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கிறவன் சொல்லுவான், டேய் பியர் குடிச்சான்டா, ஒரு கெத்தாக இருந்ததுடா, ட்ரை பண்ணுங்கடா, என்னடா சின்ன பையன் மாதிரி இருக்கிற குடி அப்படி சொல்லி வற்புறுத்தும். ஆக அந்த குழுவில் சார்ந்து இருக்கிறதுக்காக, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தக்க வைக்கிறதுக்காக, அல்லது அது எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அந்த குழந்தைகள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ண தொடங்குவாங்கங்க. அது மட்டுமல்ல, அந்த 10 பருவத்தில் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் கிடைக்கிற அழுத்தங்கள், அந்த எக்ஸாம் அல்லது வீட்டில் உள்ள பிரச்சனைகள், இதுகளை சரியாக கையாள தெரியாமல் அந்த குழந்தைகள் தங்களை சமாதானப்படுத்துறதுக்கு, ஆறுதல் படுத்துறதுக்கு இந்த மாதிரி போதைப் பொருட்களை நாடுறதுக்கான வாய்ப்புகளும் வரும். ரொம்ப முக்கியமான ஒன்று, உங்கள் குழந்தைக்கு ஒருவேளை தாழ்வு மனம், தன்னை குறைத்து ஒரு சுய மதிப்பு இல்லை அப்படி சொன்னால் அதை ட்ரை பண்ணுறதுக்கும் அதை தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்கங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு தங்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான அந்த தைரியம் இருக்காது, ஓப்பனாக பேசவும் மாட்டாங்க. அவங்க மனதில் அவங்கள பற்றி ஏதாவது குறைவாக எண்ணும்போது அவங்கள பூஸ்ட் பண்ணுறதுக்காக, கொஞ்சம் கெத்தாக காமிக்கிறதுக்காக போதைப் பொருட்களை பயன்படுத்த தொடங்கிடுவாங்க. ஆக குழந்தைகள் டீன் பருவத்தில் போதைப் பொருட்களை பயன்படுத்துறதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது, வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சின்ன குழந்தைகள், அந்த குழந்தைகளை நீங்கள் பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தது போல் இந்த வயதில் அவங்கள கவனிக்க முடியாது. வீட்டில் ரொம்ப நேரம் தங்க மாட்டாங்க, வெளியே போவாங்க. அவங்க எந்த நண்பர்களோட பழகுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு குழந்தை போதைக்கு அறிமுகமாகிற அந்த ரிஸ்கி ஏஜ் 13லேருந்து 17ங்க. அதனால் ஒருவேளை உங்களுடைய டீன் குழந்தை வெளியே போனவன், பள்ளிக்கூடத்துக்கு போனவன் போதைப் பொருள் பயன்படுத்திட்டான் அப்படி சொல்லி ஆசிரியர்கிட்ட இருந்தோ அல்லது யாராவது பார்த்தோ உங்களுக்கு தகவல் சொல்லிட்டாங்க அல்லது நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்?
கண்டுபிடிச்ச அந்த நாள், அந்த குழந்தை போதைப் பொருள் பயன்படுத்தின அந்த நாள், அதை பற்றி எதுவும் பேசக்கூடாதுங்க. அந்த குழந்தையுடைய மனதில் ஒன்றிலேயே அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படி சொல்லி ஒரு பயம் இருக்கும், அல்லது ஒரு கோபம். அம்மா ஏதாவது கேட்டாங்கன்னா இப்படி சொல்லணும், எதிர்த்து பேசணும் அப்படி சொல்லி அவன் தன்னை தயாரித்து வச்சுருப்பான். ஆக அதை பற்றி எதுவுமே பேசாதுங்க. அடுத்த நாள் அந்த குழந்தை அமைதியாக இருக்கும்போது, சாப்பிட்டுலாம் முடித்த பிறகு மெதுவாக பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு அதை பேசுகிறீங்க. அந்த குழந்தைகளுக்கு வெளியே கிளம்புற நேரத்தில், அந்த பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புற நேரத்தில் வாசலில் நின்று அறிவுரை சொல்கிறது பயன் இல்லாததுங்க. அவன் பள்ளிக்கூடத்துக்கு வேகமாக கிளம்பி போகிற நேரத்தில் நேற்று நடந்ததை பற்றி, டேய் நேற்று என்ன நடந்தது அப்படி சொல்லி கேட்கும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போகிறோமா, டைம் ஆச்சுது அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அல்லது எச்சரிக்கையும் சொல்லக்கூடாதுங்க. இன்னைக்கு ஏதாவது அப்படி செய்த, திரும்பி வா, உனக்கு என்ன வச்சிருக்கிறேன் பார் அப்படி சொல்லி மிரட்டுறதும் உதவாது. அவன் போகிற போக்கில் அதை கண்டுக்க மாட்டான். ஆக ஒரு சரியான டைமில் அந்த குழந்தை பக்கத்தில் போய் உட்கார்ந்து கேட்குறீங்க, நேற்று இப்படி ஒரு போதைப் பொருள் எடுத்துருக்கிறீங்களே, என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, அது எடுத்த பிறகு நீங்கள் என்ன உணர்ந்தீங்க? அப்போ அவன் சொல்லுவான், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களோன்னு சொல்லி, அல்லது அதை எடுத்த பிறகு எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியலை, சும்மா ட்ரை பண்ணேன் அப்படி சொல்லி நிறைய காரணங்களை சொல்லுவான். அல்லது எனக்கு ஏண்டா எடுத்தோன்னு இருக்குது, நான் இனி எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லுவான். ஓகே, முதல்ல அவருடைய மனதில் கிடக்கிற அந்த உணர்வுகள், காரணம் எல்லாம் அவரை சொல்ல விட்டுக்கிட்டு, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் என்ன உணர்ந்தேன்னா, அந்த செய்தியை கேட்ட உடனே ரொம்ப கவலையாயிட்டேன்டா, உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன், அது மட்டும் இல்லை நான் சின்ன வயசுலேருந்தே உனக்கு அந்த போதையினுடைய தீமைகளை உனக்கு சொல்லி தந்திருக்கிறேன், சொல்லி தராமல் ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் புத்திசாலி பையன், புரிஞ்சுக்குவேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி இவ்வளவு சொன்ன பிறகும் ஒரு போதைப் பொருளை எடுத்துகிட்டு வந்தது எனக்கு தாங்க முடியலை, ரொம்ப கவலையாக இருந்தது, ரொம்ப வருத்தமாக இருந்தது, என்ன செய்கிறது அப்படி சொல்லி நீங்கள் கோபப்படாமல் உங்களது உணர்வை கடத்தணுங்க. இளம் வயது குழந்தைகளுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கான மிக முக்கியமான டிப்பு இதுதாங்க. அவங்களுடைய மூளையோட நீங்கள் இனி கனெக்ட் ஆகிறத விட அந்த இயல்பான உணர்வை நீங்கள் டச் பண்ணணுங்க. ராத்திரி முழுவதும் தூக்கமே இல்லைடா, இதை பற்றி நினச்சி அழுதுகிட்டே இருந்தேன், அல்லது அப்பாவுக்கு பெரிய ஏமாற்றமாக போயிடுச்சுடா, நீ இப்படி செய்தது, நீ நல்லா இருப்பேன்னு நினச்சேன்னா இப்படி கோட்டை விட்டுட்டியே அப்படி சொல்லி உங்களுடைய ஏமாற்றத்தை, கவலையை அந்த குழந்தைக்கு கடத்தணுங்க. அடுத்ததா இனி திரும்ப நீங்கள் பழைய கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருக்க தேவையில்லை. அந்த குழந்தைக்கு தெரியும் போதை அப்படிங்கிறது தீமை, அதை செய்தால் ஒருவருடைய வாழ்க்கை சீரழியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆக ஏற்கனவே நீங்கள் அறிமுகப்படுத்தினது தான், உனக்கிட்ட நான் போதைப் பொருள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், எடுத்தியன்னா என்னென்ன தண்டனை, என்னென்ன விளைவுகள்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் இப்போ அதை செய்திருக்கிறீங்க. அதனால் இந்த வருடம் நீங்கள் சைக்கிள் எடுக்கக்கூடாது, சைக்கிளை நான் ரூமில் வச்சு பூட்டிடுறேன், நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போகலாம், சரிதானா அப்படி சொல்லி நீங்கள் என்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்களோ அதை செய்து காட்டிடுறீங்கங்க. ஆக அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை அது பாதிக்கணும், அந்த விளைவு அந்த குழந்தைக்கு கடினமானதாக இருக்கணும். அப்போ தான் அப்பாவுக்கு இது பிடிக்கலை, வீட்டில் இதை அனுமதிக்க மாட்டாங்க, இது தப்பு அப்படிங்கிறது அந்த குழந்தையுடைய மனசில் ஆழமாக பதியுங்க. பெரும்பாலும் குழந்தைகளை இந்த முதல் அனுபவத்திலேயே பிடிச்சி ஒரு நெருக்கிட்டீங்கன்னு சொன்னால் மேற்கொண்டு தொடர மாட்டாங்க. கண்டுக்காமல் விட்டீங்கன்னு சொன்னால் அது பழக்கமாகிடும், குழந்தைகள் அடிமையாகிடுவாங்கங்க. ஒருவேளை அவர் சில காரணங்களை சொல்கிறாருன்னா, பரீட்சையில் சரியாக மார்க் எடுக்காததுல ரொம்ப கவலையாக இருந்தது, அதனால் அதை மறக்கிறதுக்கு இதை எடுத்தேன், அல்லது ஒரு நண்பன் என்ன அழுத்தினான், இப்படி என்ன காரணம் சொல்கிறாரோ அந்த காரணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கலாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்ததுன்னா அப்பாட்ட வந்து சொல்லிடா, நான் அதெல்லாம் பெருசாக எடுக்க மாட்டேன், நீங்கள் மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க எடுக்கல அது ரெண்டாவது, ஆனால் போதைப் பொருள் பயன்பாடு கூடாது, அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறத சொல்லணும். அல்லது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழுத்தம் தராங்கப்பா, அவங்க கூட சேர்ந்து விளையாடணும்னு சொன்னால் அல்லது படிக்கணும்னு சொன்னால் இதை செய்யணும் அப்படி சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படி சொன்னால், அப்போ அந்த நண்பர் கூட்டத்தை மாற்று, புதிய நண்பர்களை கண்டுபிடி, அல்லது நீங்களே அந்த நண்பர்களை சந்தித்து பேசலாம். ஆகவே தான் அந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கிற உங்கள் குழந்தையுடைய நண்பர்கள் யார் அப்படிங்கிறது ஒரு பெற்றோராக தெரிஞ்சிருக்கணுங்க. அந்த நண்பர்களை போய் சந்திக்கலாம். பாருங்கடா, சேர்ந்து விளையாடுறதுக்கு அனுமதி உண்டு, படிக்கிறதுக்கு அனுமதி உண்டு, இந்த மாதிரி போதை பொருட்களை எடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன், அப்படி தொடர்ந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பையனை கண்டிப்பாக உங்கள் கூட சேர்த்து அனுப்ப மாட்டேன், உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட இதை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படி சொல்லி அந்த பசங்களையும் பார்த்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் பையன் அந்த குழுவினர் கூட இந்த போதை பழக்கம் இல்லாமல் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒருவேளை எக்ஸ்ட்ரீம் கேசஸில், ஒருவேளை உங்கள் குழந்தைய தொடக்க நிலையிலேயே கவனிக்காமல் விட்டீங்க, அதிகமான போதைப் பொருளை எடுத்து கொஞ்சம் நிலை மாறுறாரு, படிப்பில் சுத்தமாக கவனம் இல்லை, வீட்டில் அதிகமாக சண்டைக்கு வராரு, எரிச்சலை காட்டுறாரு,
தன் சுத்தத்தை பேண மாட்டேங்கிறாரு, சரியாக தூங்க மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மருத்துவரை சந்திக்கணுங்க. அந்த ஒரு சூழ்நிலை எந்த குழந்தைக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய நோக்கம். ஆக அன்பான பெற்றோரை இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி எவ்வளவு சின்ன வயதிலே உங்கள் குழந்தைகளுக்கு போதைப் பொருட்களுடைய பாதிப்புகளை அறிமுகப்படுத்த முடியுமோ அறிமுகப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே சந்திப்போம். நன்றி.